ஹலோ மக்களே, வெல்கம் டு தேசா கேமர். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆட்மின் ஈவெண்ட் இன் ஸ்டீல் பிரெயின் ராட். நம்ம இயர்லி பேர்டாக வேகமாகவே வந்துட்டோம் கைஸ். இந்த ஃபியூஸ் மிஷின் எப்படி இருக்கும்னு, டியூவல் மிஷின் இது எப்படி இருக்கும்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் அடிச்சு விட்ருங்க. உங்கள் யார் கெஸ்ஸஸ் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் கைஸ். நான் நினச்சி இந்த ஃபியூஸ் மிஷின் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, 2 பேர் சண்டை போட்டு பிவிபி போட்டு ஒருத்தன் இந்த பேஸ்லேருந்து திட்டிட்டு போய் அங்கே வைக்க, இன்னொருத்தன் இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வைக்கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் யூடியூப்பில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ என்னென்ன இது விட்ருக்காங்கன்னா, ரெயின்போ ஈவெண்ட் விட்ருக்காங்க, அடுத்து கிளிட்ச் ஈவெண்ட் விட்ருக்காங்க. 2 ஈவெண்ட் தான் விட்ருக்காங்க கைஸ். கிளிட்ச் ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாமா கைஸ்? போய் நிறைய நாள் ஆச்சு. இந்த இடம்னா அப்பா கைஸ் நல்லா இருக்கும். இந்த கிளிட்ச் ஈவெண்ட்டில் உள்ளே போய் பார்க்க அப்படியே செமையாக இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்களா சாம் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு, ஜெனரேட்டிங் ஏஐ கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை விளாட, ஜாலியாகவும் இருக்குது. ஓடு 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 கைஸ். பாருங்கள், நம்ம பேஸில் கம்மியான பிரைண்டாக தான் இருக்குது. ஈவெண்ட் ஆரம்பித்தோம் நம்ம செல் பண்ணி விட்ருவோம் கைஸ். எனக்கு ஜிராஃபா செல்ஸ்தையும் இது மட்டும் வேணும். ஏன்னா ஜிராஃபா செல்ஸ்தே எனக்கு ரீபர்த்துக்கு வேணும் கைஸ். முக்கியமான விஷயம், ஜிராஃபா செல்ஸ்தே எனக்கு ரீபர்த்துக்கு வேணும் கைஸ். இதுவும் எனக்கு காசு கலெக்ட் பண்ண வேணும் கைஸ். இப்போ செல் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு இது த்ரோலி மேலே த்ரோனுச்சுன்னா கைஸ். என் பேஸில் ஏன் மட்டமான பிரைண்டாட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கைஸ், 5 நிமிட்ஸ் டு க்ரோ கைஸ். ஏன்னா நான் வந்து இந்த கோல்டு இதுனா நான் வந்து என் பேஸுக்காக கலெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நிறைய கோல்டு கலெக்ட் பண்ணால் நம்ம பேஸ் வந்து கோல்டன் பேஸாக மாறிடும். இது ஏன் நடுவில் மெத்திக்கு போகலாம். ரைட் கைஸ். ஈவெண்ட் ஆரம்பித்தோம் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஆரம்பிச்சிருச்சு. டியூவல் இஸ் நவ் அவுட் கைஸ். டியூவல் ஃபியூஸ் மிஷின் வந்துருச்சு. இன்வைட் பிளேயர். ஓஹோ கைஸ், எனக்கு தந்துட்டேன். ஓஹோஹோ கைஸ், இந்த ஐடியில் இருக்க என் ஃப்ரெண்டு தான். அவன் தான் என் ஐடியை வச்சுருக்கான், அந்த எஸ்விடி. சும்மா தந்தேன், வந்து பிரெயின் ராட் எடுத்துக்கோன்னு. இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? நாங்கள் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் என் ஃப்ரெண்டு கூட. டன் 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 டன். பாருங்க கைஸ், எப்படி டான்ஸு மறனாமா? இப்போ நம்ம யாராச்சும் இன்வைட் பண்ணலாமா? ஃபெயிலியர்டா கைஸ். பிவிபி கூட்ட வர மாட்டேங்கிறான். சாமி ஆக்டிவேட் 8 லக்கு போடே கைஸ். மித்திக் லக்கி பிளாக்னா வருது கைஸ். இப்போ பாருங்கள், லக்கி பிளாக்னா வந்துட்டுருக்கு. கைஸ், நம்மளுக்கு இதுனா தேவையில்லை. இப்போ இதான் கைஸ் தேவை நம்மளுக்கு. இஸ் கோல்டு எனக்கு வேணும். ஷேர் பண்ணலாம் இவங்க கூட. நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ஷேர் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டே இருக்கார். ஓகே, வச்சுக்கோங்க சார். ஓகே, நம்மக்கிட்ட ஒரே ஒரு இதான் இருக்குது. ஓகே, நம்ம பேஸை மூடிட்டு வந்துடலாம். ஐ வில் ப்ளே ஓகே கைஸ். அவர் வேறு ஏதோ சர்வரில் போய் விளையாட போகிறாராம். ஓகேன்னு சொல்லிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு கிளம்புங்க ஃபஸ்ட்டு, இல்லை நம்மளுக்கு பிரெயின் ராட் கிடைக்கும். ஈஸ் அவர் இன்னொரு ப்ரைவேட் சர்வரில் போய் விளையாட போகிறாராம், அதான் சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே ப்ரோ, நீங்கள் போய் விளையாடுங்க. ப்ளீஸ் ஓகேன்னு சொன்னேன், தலைவர் போகாமல் இருக்கார். என்ன காரணம்னு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒரு 2 பிரெயின் ராட் கார்டு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கான். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நம்மளை தூக்கி போட்டு சாத்து ராயான்னு மாதிரி லேசர்னு அடிச்சிட்டு இருக்கு கைஸ். இஸ் டேக்கோலஜிக் பிளாக். எஸ், டேக்கோலஜிக் பிளாக்ஸ் கைஸ். ஓகே கைஸ், எதையாச்சும் மானாச்சுன்னா இன்வைட் பண்ண சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன்.
கைஸ் என்னோட லக்கி பிளாக் தலையில் திருடிட்டு இருக்காரு. கைஸ் இப்போ அடுத்த லக்கி பிளாக் கைஸ் செம லேக் அடிக்குது. ஏன்னா ஆட்மின் ஈவெண்ட்டில் எல்லா ஈவெண்ட்டையும் போட்டு குழப்புன்னு குழப்பிட்டு இருக்காரு தலைவர் சாமி. கைஸ் என் ஃப்ரெண்டு செல் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அவரோட பிரெயின் ராட்டை. ஏன்னா வெயிட் பண்ணுங்க கைஸ், அவர்கிட்ட சொல்லிட்டு கைஸ் இன்னும் வருது கைஸ். அவர் அப்படியே வாங்கி வைக்கலாமா? வாங்குவோம், நம்மளுக்கு தான். ஐயோ மறந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கைஸ் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டு பிரெண்டட் வருதுன்னா நாங்கள் மியூட்டேஷன் பண்ண போகிறோம். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு மியூட்டேஷனாக என்னென்னு தெரியாது. சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ் இன்னும் லக்கி பிளாக் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன கைஸ்? டின் 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 டூ. இதை சும்மா வாங்கி வைக்கலாம், என் ஃப்ரெண்டுக்கு தந்துடலாம். அதுக்கடுத்து கைஸ் வாங்கினோன்னே என் ஃப்ரெண்டு வந்து ஃபிஷ்ஷிங் ராடு ஓடு. கைஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு தான் செமையாக காத்துட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷிங் ராடு ஈவெண்ட்டு, ஃபிஷ்ஷு மரணமாக கிடைக்கும். குட் 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 எஸ் கைஸ், சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட் திரும்பி வந்ததுக்கு. கைஸ் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், வந்துருச்சு, சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்டெக்ஸில் ஏதாவது சார்ட் பண்ணியிருப்பாங்களே தலைவர், எதுவும் ஆட் பண்ணல. கைஸ் சந்தோஷமாக இருக்குது கைஸ். அதுதான் கைஸ், இதில் ஏதாச்சும் பிரெயின் ராட் கார்டு ஏதாச்சும் கிடச்சி செம்மையாக இருக்கும். கைஸ் ஆசைப்பட்டது தேவையில்லாமல் ஆசைப்பட்டேன். கைஸ் என் ஃப்ரெண்டுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். கைஸ் கீழே இருக்குது, சவுப் கலரில் இருக்கனால ரத்தம் மாதிரியே இருக்குது கைஸ். எனக்கு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா ரத்தத்தை கூட்டு வச்சுருக்காங்க. கைஸ் யாருக்குன்னா இது மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கு பார்க்கல அச்சஸெல்லாம் ரத்தம் மாதிரியே இருக்குது கைஸ். கர்ஸ்ட் ஈவெண்ட்டு அப்படி தான் இருக்கும். பா த்ராப்பி ரெயின்போ கைஸ், நிறைய மியூட்டேஷன் விழுகுது. ஓகே கைஸ், வேறு எந்த பிரெண்டும் நல்லது வரல. அது வரைக்கும் நம்ம மீன் பிடிக்கலாம். மீன் பிடி கைஸ். இன்னும் லக்கி பிளாக்கே வராமல் இருக்கு கைஸ். இந்த இதுக்காகவே நிறைய நாள் காத்துட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷிங் ஈவெண்ட் வேலை ஸ்குவால் வேணாம் கைஸ். நம்ம பேசுகிற சில தேவையில்லாதானே போய் செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இது எவ்வளோ கம்மியாக தான் தருது கைஸ். தின் செல் பண்ணிடலாம். என்னோடய கலெக்ஷனுக்காக தான் வாங்கினேன். இந்த இப்போ நீ தேவையில்லை, நீ மட்டும் ஏன் எனக்கு திருப்பி த்ரோப்பி ரேரு $15 கைஸ். இன்னொரு பிரெயின் ராட் கார்டு வருதான் எங்கே? அவனுக்கு கிடச்சிருக்கான் பிரெயின் ராட் கார்டு. என்ன கிடச்சிருக்கு? பெலூகா. ஏன்னா தேவையில்லை, செல் பண்ணிடலாம். அவன் செல் பண்ணுறாடே. என்னடா இன்னொரு இது நல்லா பிரெயின் ராட் கார்டு தான், கொஞ்சம் டீசெண்டான பிரெயின் ராட் கார்டு தான். ஆனால் இப்போ அவன் செல் பண்ண வேண்டிய நேரம். இந்த பிரெயின் ராட் கார்டு எக்ஸப்ட் இந்த நடுவில் ஒன்று இருக்குல்ல, இதுவும் அதுக்கடுத்து இதுவும் மற்றும் இதுவும், இந்த நடுவில் இருக்க 3 தவிர எல்லாத்தையும் செல் பண்ணி விட்றது அவனுக்கு நல்லது. அது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பிரெயின் ராட் கார்டுனால் இதுதான் தேவையே இல்லை. தலைவர் பூட்டி வச்சுட்டார் உள்ளே வச்சு. வெளியே வர முடியாதுன்னு நினச்சிங்களா தலைவர்? சாமி ஸ்னாப்பு போட்டே டன் 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 டான்ஸ் வேணும். உங்களுக்கு தான் என்ன டான்ஸ் வர மாட்டேங்குது கீஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு லக்கி பிளாக் வந்து ஆகணுமே. என்ன காணோம்? ஐ செட் 15 into luck அகேனா. என்னடா இது எதுவுமே வர மாட்டேங்குது. வாடா வார சொன்னால் இதான் வருது. வாடா போங்க, ஏதாச்சும் ஒன்று வரும்னு பார்த்தா வர மாட்டேங்குதே. 0.15 into இவன் லக்கை ஆட் பண்ணி எப்போ முடிச்சு எப்பா கீஸ். அந்த ஜிராஃபா செலஸ்டே தவிர அவன் எல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு நல்லது. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வரல. ஒரு நல்ல சீக்ரெட் பிரெயின் ராட் வர சொன்னால் வர மாட்டேங்குதே.
லக்கி பிளாக் டைமண்ட் இப்போ வரும் பாருங்கள் கைஸ். இதுதான் நம்ம பேஸை கொஞ்சம் கைஸ் நம்ம இது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடைசி வரைக்கும் அதை விட்டுட்டு நம்ம பிடிக்க போகிறோம். அப்போ தான் நிறைய மியூட்டேஷன் விழுகும். என் ஃப்ரெண்டையும் கடைசியில் நிற்க சொல்லிடுறேன் பிரெயின் ராட் முடிகிற இடத்துல. கைஸ் கடைசியில் மேலே இன்னும் கொஞ்சம் கம்மியான பேஸ் தான் இருக்குது. ஐயோ கைஸ் கீழே போயிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஓடு 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 கைஸ். இந்த மித்திக்னா விட்ருங்க. ஃபஸ்ட்டு வர 3 இந்த இதெல்லாம் விட்ருங்க. ரெயின்போ கலரில் இருக்குல்ல மிச்சம் எல்லாத்தையும் தான் வாங்கணும். விட்ருங்க. அதுக்கடுத்து ஐயோ என்னை தூக்கி போட்டு சாத்தா ராயா மாதிரி சாத்திட்டு இருக்கான். ஐயோ பிரெயின் ராட் விட்டுறக்கூடாது. ஐயோ என் ஃப்ரெண்டு வேறு வாங்குறான் இல்லையான்னு தெரியலையே. ஐயோ ஓடு. அந்த இங்கே தான் நிற்கிறான். ஐயோ வாங்க 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 வாங்க. கைஸ் என் ஃப்ரெண்டு விட்டுட்டான். அவனுக்கு எதுவுமே தெரியல. கைஸ் அவன் பேசுகிறது போய் செல் பண்ண நல்லா தான் இருக்கும். செல் பண்ணுறா டக்குன்னு. யார் எரிச்சல் கிளம்பிட்டு இருக்கான். எக்ஸப்ட் ஜிராஃபை செல்சிட்டே எல்லாத்தையும் செல் பண்ணிடு. இந்த மித்திக்கு ஏன் வாங்கி வச்சுருக்கான்னு தெரியல. நீ செல் பண்ணு. கைஸ் ஏன் மித்திக்கு நான் வாங்கி வச்சுருக்கான்னு தெரியல. கைஸ் மாத்தராம்னு ஏதோ வருது. இதை நம்ம மியூட்டேஷன் பண்ண ட்ரை பண்ணலாமா கைஸ்? இப்போ என்னென்னா அவன் என் பேஸில் போய் நின்றுக்கணும், நான் அவன் பேஸில் போய் நின்றுப்பேன். ஓகேவா கைஸ்? இல்லை ஃபஸ்ட்டு நான் வாங்கிக்கிறேன். இப்போ என் பேஸுக்கு போகிறது அவன் வாங்குவான். உய் ஸ்பானிங் 50 மோர் மியோலா. கைஸ் அவன் என் பேஸில் இருக்கானா? கைஸ் அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியல. கைஸ் இப்போ தான் கேமுக்கு புதுசு. வந்தோடனே கூட்டு வந்துட்டேன். வாடா விளாடான்னு. அதுக்கு தான் திணறிட்டு இருக்கான். ஒரு பிரைண்டானையும் பிடிக்க கரெக்டாக அதை ஹோல்டு பண்ணி பிடிக்க தெரியல அவனுக்கு. 50 மியோல் ஸ்பாண்டு. ஐயோ லக்கு இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவான். லக்கு ப்ளீஸ் மியாவ் ப்ளீஸ் மியாவ் கைஸ். ஓஜி பிரைன் ராட் கைஸ். மெசேஜ் ஸ்பான் இன் தி சர்வர். ஓ நோ கைஸ். ஜிராஃபா செல்ஃப்ட்டு ஏதாவது மற்ற எல்லாத்தையும் செல் பண்ண நல்லா தான் இருக்கும். கைஸ் மியாவ் ப்ளீஸ் மியாவ் கைஸ். மியாவ் கிடச்சுன்னா உங்களுக்கு கிவ் அவே தந்துடலாம். அதுக்கு பதில் எனக்கு ஏதாச்சும் பிரெயின் ராட் ட்ரேடிங் ஜஸ்ட் லைக் ட்ரேடிங். கைஸ் மியாவ் மியாவ் மியாவ். No. Guys, no more meow. I think. Guys, no. இங்கே பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். எனக்கு தான் கடுப்பேற்றிட்டு இருக்கேன். எதுக்கும் என் பேஸை போய் மூடிட்டு வந்துடலாம். ஐயோ கைஸ் நெட்டு லேக் வேறு மரணமாக அடிக்குது. என்னன்னே தெரியல. பேச மூடுறா. முடியாச்சு. கைஸ் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கலாம். கைஸ் என் ஃப்ரெண்டை போய் இந்த முக்கில் நிற்க சொல்கிறேன். ஏதாச்சும் பிரெயின் ராட் விட்டு தான் வாங்க. எங்கே வாடா எங்கே இருக்க? அப்படியே இந்த முக்கில் போய் நில்லு. இந்த என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வா 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 வா. லா கிராண்டே ஒன்றும் நீ அங்கேயே நில்லு. நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏதாச்சும் பிரெயின் ராட் விட்டுட்டு நீ வாங்கிடு. சீக்ரெட்னு மேலே இருந்துச்சுன்னா வாங்கிடு மறக்காமல். கைஸ் நிமியாக ஒன்று பார்த்தா ஏதோ எக்யூப் வருது. மியாவுன்னு பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். மியாவுல் மனசுக்குள்ளே அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா எக்கிப் ஏதோ பிரெயின் ராட் போயிட்டுருக்கு. அதுவும் ரெக்கையை ஆட்டி போயிட்டுருக்கு. ரெக்கையை கடுப்பாயிடுச்சு திடீர்னு. அதெல்லாம் போங்கடா. லா கிராண்டே ப்ளீஸ். லா கிராண்டே ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு பேசுறதுக்கு செல் பண்ண சொன்னால் செல்லே பண்ண மாட்டேங்கிறான். 1 2 3 4 இதை பேஸில் வச்சுருக்கான் தேவையில்லாமல். அதில் ஜிராஃபா செல்ஸ்டியை மட்டும் எனக்கு ரீபத்துக்கு வேணும். அவன்கிட்ட காசு இல்லையா, அவன் செல் பண்ண மாட்டேங்கிறான். ஓகே லா கிராண்டே ஸ்பாண்டு. லா கிராண்டே ப்ளீஸ். கொஞ்சம் நல்ல சர்வராக இருந்தால் லா கிராண்டே ஸ்பான் ஆகிருக்கும். ஆப் வச்சுட்டாங்கடா. ஆப்பு ஒரு கிராண்டே கூட ஸ்பான் ஆகலை. சோகமாக இருக்குடா. மற்றவங்களுக்குலாம் ஸ்பான் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு மட்டும் ஸ்பான் பண்ணி விடாமல் போயிட்டாங்க.
கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறான்னா என் ஃப்ரெண்ட் இருக்காமல இவன் வந்து இன்னும் 37 செகண்ட் தான் இந்த இது ஓப்பன் பண்ண போகிறான். பிரெயின் ராட் கார்டு லக்கி பிளாக் அவனுக்கு 6 இருக்கான்னு பார்க்கலாம். அதான் ஒன்றை போய் ஓப்பன் பண்ண போகிறான். பண்ணுடா டக்குன்னு. உள்ளே போ இவ்வளோ போய் இந்த சீடு அங்கே இருக்குது பாரியா, அதை 17 செகண்டில் ஓப்பன் பண்ண போகிறான் தலைவர். நம்ம இந்த சீடு உலாவை பார்த்துட்ருக்கலாம். ஆஸ்ட்ரோ போட்டுன்னு ஏதோ ஒரு பிரெயின் ராட் வருது. இதை நம்ம பண்ணி பார்க்கலாமா ஏதாச்சும் ஒன்று மியூட்டேஷன் ஃபஸ்ட்டு விழுகுதான்னு பார்க்கலாம். நம்ம சீக்ரெட்டை பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கைஸ் இப்போ அவன் ஓப்பன் பண்ண போகிறான். நம்ம போய் பகலில் இருந்து பார்க்கலாம் என்ன கிடைக்குது இந்த தலைவருக்கு. ஓப்பன் பண்ணுறாடே டக்குன்னு ஓப்பன் பண்ணேன். இல்லைனா ஆட்டையை போட்டு கிளம்பிடுவேன். இது ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன கிடைக்குது? மொக்கையானது. கேஸ் அதில் பாதி தான் கிடைக்கும். 1% பிரெயின் ராட் வந்து அது வந்துச்சு ஆனால் போயிடுச்சு. கேஸ் நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் இருக்குல்ல, செல் பண்ணிடலாமா? கேஸ் அவன் செல் பண்ணால் நல்லது தான். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பானிங் 250 நியூ செலிப்ரேஷன் சின்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருக்கான். பெருசாக போட்டால் எப்பட்றா வாசிக்க முடியும்? அதுவும் டக்குன்னு மறைஞ்சிருது. கோக்கோஃபேந்தோ எலிஃபேந்தோ டைமண்டு ஏன்னா அவ்வளோ ஒருத்தலப்பா. நீனா கிளம்பலாம். ஆனால் இங்கே இடமே இல்லை. கிளம்பும். கீஸ் ஒரு நல்ல பிரெயின் ராட் கூட வர மாட்டேங்குதே. என்னதுடா இது? 3 ரூபா. 1 ரூபாலே எனக்கு கண்ணு தெரியாது. 3 ரூபா. கைஸ் நீங்கள் வந்து இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா என்ன இது? கீஸ் இங்கே வந்து மேஜிக் கார்பெட்னு ஒன்று இருக்கும். கீஸ் அது வந்து நம்ம ஹைட்டாக பறக்க முடியும். பறந்துகிட்டே பார்க்கலாம். அதனால் யாராச்சும் எனக்கு அது வாங்கி தர முடிச்சுன்னா தாங்கோ. அது ரோபக்ஸ் கொடுத்து வாங்கணும். கைஸ் மறக்காமல் கிஃப்ட்டு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. அவ்வளோதான். கைஸ் இந்த வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணலாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. கைஸ் எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒன்று கூட லக்காக கிடைக்கல. எல்லாம் மக்கா தான் கிடைக்குது, லக்காக கிடைக்காம. கைஸ் தங் சோறு மட்டும் வந்தால் நல்லாயிருக்கும். தும் சோறு வந்தால் நல்லாயிருக்கும். கைஸ் மியாவுன்னு சவுண்டு தான் கேட்குது. திரும்பி கேட்டுகிட்டே இருக்கே. திரும்பியுமா? கைஸ் 6-7 ஸ்பான் ஆகுதான்னு பார்க்கலாம். ப்ரோ 6-7 ஒன்லி ப்ரோ. நம்ம ஏன் பிரெயின் ராட்ரா 6-7 மட்டும் வாங்கிட்டா திருப்தியாக இருக்கும்டா. ஜிராஃபா செலுத்தியாக தான் வருது. 6-7 கேட்டிருக்கு என்ன வருது? நான் 6-7 தான் கேட்டேன். 6-7 என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா தேவலாம் எதுவும் வாங்கி வைக்கிறேன். செல் பண்ணுறா போனவனே. டக்குன்னு 6-7 வா 6-7. கை 6-7 வந்தால் என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று சொல்லி தந்துக்கிறேன். டேய் இங்கே வா, இங்கே வந்து நிற்கணும். நான் என் பேஸ் முன்னாடி நீ நிற்கணும். உன் பேஸ் முன்னாடி நான் நிற்பேன். நீ அங்கேருந்து வாங்கினா இங்கே வரும் உன் பேஸுக்கு. திரும்பி நான் வாங்கினா திரும்பி வாங்க அந்த பேஸுக்கு வரும். ஓகேவா? 6-7 ஸ்பான் ஆச்சுன்னா நீ கரெக்டாக என் பேஸுக்கு வந்துக்கோ. முக்கிய அறிவிப்பு கேட்டுக்கோடா நண்பா. கைஸ் ஆட்மின் லக்கி பிளாக் வருது. வேமா வாங்க கைஸ். என் ஃப்ரெண்டு வேமா வாங்க சொல்லணும். வேமா போய் வாங்கடா. என் பேஸில் கம்மியாக தான் இடம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இன்னும் வந்துகிட்டே இருக்கு. கைஸ் இந்த லக்கி பிளாக் வாங்கியாச்சு. ஓம்பா கைஸ் இந்த லக்கி பிளாக் வேறு. யோ நில்றா. கைஸ் என் ஃப்ரெண்டை பாய் பேஸில் இருக்க செல் பண்ண சொல்லணும். தலைவர் எல்லாம் மொக்கையாக தான் வச்சுருக்காரு பேஸில். டக்குன்னு செல் பண்ணி இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். அவன் கைஸ் என் பேஸில் வர கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸு. டக்குன்னு இங்கே வந்து வாங்கினா நல்லாயிருக்கும். கைஸ் டக்குன்னு வர டக்குன்னு வாடா டே.
இது வாங்கு வாங்கடா. காசு இல்லை. கீஸ் அதான் பேஸ் லெவலில் வச்சுருக்காங்களே தலைவர். காசு இல்லைன்னு வந்து கெஞ்சிட்டு இருக்கு. உள்ளே போய் கலெக்ட் பண்ணுறா காசை. ஆல்ரைட் போட்டோசிந்தசிஸா? ஆல்ரைட் இஃப் யூ ஆர் போட்டோசிந்தசிஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. கான்செர்ட் டைம் பாட்டு போடார். 6-7 மட்டும் ஸ்பான் பண்ணி விட. நீ என்ன வேணாலும் பண்ணுற. பாட்டு போட. ஐயோ என் தலைவர் வேறு ஏதாவது ஸ்பான் பண்ணி விடுவார். இப்போ சொடகு போட்டோன்னே சொடக்கு மேலே சொடக்கு விழுது. ஓப்பன் பண்ணு. அலேசியோ ஏதோ கிடைக்குது. ஓப்பன் பண்ணாத. ஃப்ரெண்டே ஓப்பன் பண்ணாதடா. டேய் தேவைப்படும்டா. முழுசு ஓப்பன் பண்ணாதடா. நான் ஓப்பன் பண்ணாதா? டீஷ் மொக்கையான தான் கிடச்சிருக்கு. ஷெல் பண்ணி விட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். கைஸ் நினச்சி எதுவுமே ஸ்பான் ஆகலான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். கைஸ் சீக்ரெட். கைஸ் தலைவருக்கு மரணமானது கிடச்சிருக்கு. இந்த பிரெயின் ராட் கார்டை செல் பண்ணி விட்ரு. நடுவில் ஒன்று இருக்குல்ல, லாஸ்ட் பம்பர். என்ன போட்டு அடிக்காதடா பைத்தியம். கைஸ் நீங்கள் ஏதோ ஆட்டோபஸ் மாதிரி இருக்கும்ல, அதையும் செல் பண்ண சொல்லணும். தலைவர் ஏன் வச்சிட்டே இருக்காரு செல் பண்ணாமல்? செல் பண்ணி விடுவானா? கைஸ் இப்போ அப்படியே வாங்கிட்டே இருக்கு. சேல் பண்ணிடலாம், இதுவும் தேவையில்லை. ஐயோ இவன் வேறு வந்துட்டானா ப்ரோக்ராமரு. ஐயோ பேச வேறு லாக் பண்ணிடணும். ப்ரோக்ராமர் எதுக்கு தான் வந்தானோ? அவன் சர்வர்னால் லவாக்கா சத்துறனாலும் ஸ்பான் ஆகிருக்கு. நம்ம இதில் ஒரு இதுவும் ஸ்பான் ஆகலை. நல்ல தான் ஸ்பான் ஆகிருக்கு. அண்ணா பேஸ் மூவிண்ணா. பேஸ் மூடுங்கோ. என் ஃப்ரெண்டே பேஸ் மூடு. டக்குன்னு உள்ளே போய் மூடேன். இவன் வேறு எதுக்கு தான் உள்ளே வந்திருக்கணும்? நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ஆனால் நம்ம கிட்டே போய் பிரெயின் ராட் தூக்கிட்டாங்க. ஆனால் குட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவரும் அது மாதிரி தான். நம்மக்கிட்ட பிரெயின் ராட் இல்லாத போது நான் தந்திருக்காரு. குட் சப்ஸ்கிரைபர். கோகோஃபேன் எலிஃபண்ட் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் பிரெயின் ராட் கார்டு தான் தேவையில்லை. என் ஃப்ரெண்டு வேறு அதை வாங்க போயிருக்கான். சாட்டியாக பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டுக்கு? சாட்டியாக பார்த்தீங்களா? யால் லாஸ்க்கு மை பேஸ் நத்திங் இஸ் ஹியர். சாமி தலைவர் பேஸை ஸ்பான் பண்ண போகிறாரா? பண்ணி விடுங்க சாமி. எஸ் சாமி பேஸை ஸ்பான் பண்ணிட்டாரு. உள்ளே போய் திருட போகிறோம். எனக்கு இந்த சீக்ரெட் வேணும். நம்மளுக்கு இந்த சீக்ரெட் வேணும். சமவாட்டுக்கு ஏதோ என் ஃப்ரெண்ட் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அடிக்காமல் இருக்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் தலைவர். அடிக்காமல் கொஞ்சம் இருறேன்டா. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பாவம் தானே. சாமி தலைவர் எங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன், காணும். திருப்பி த்ரோப்பி போகுது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை. அது 8 லக்கா? சாமி இப்போ தான் 8 லக்கு. அந்த லக்கு இந்த லக்குன்னு போடுவீங்களா? கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தான். ஆச்சு நான் லேட்டஸ்ட்டாக திறந்துட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இந்த நிறைய ஈவெண்ட்டை போட்டு கொலாப்ஸ் பண்ணுறதுனால எதுவுமே ஆக மாட்டேங்குது. நல்ல பிரெயின் ராட் கிடைக்காது. அவ்வளோ ஆசைப்படக்கூடாது. சாமி பேஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காரா? இது முன்னாடி நண்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு சாமி பேஸ் முன்னாடி. நண்டே என்ன வணக்கம். சாமி தலைவர் எதையும் ஸ்பான் பண்ணி விடுற மாதிரி தெரியலைன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும். தலைவர் வாட்டுக்கு ஏதோ ஜம்முன்னு உட்காந்துட்ருக்காரு எதுவும் பண்ணாமல். நம்ம பேசல மேலே எது பிரெயின் ராட் கார்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. இல்லை லாஸ்ட் லக்கி பிளாக்.
கீஷ் இப்போ இந்த லக்கி பிளாக்கை திறக்க வேண்டியது நேரம் வந்துருச்சு. ஒரே ஒரு லக்கி பிளாக்கை மட்டும் நான் திறக்க போடுறேன். என் ஃப்ரெண்ட் எதையும் திறக்காமல் இருக்குங்க நல்லது. சிக்கலத்தை ஸ்பான்தா பிளாக் ஹோல் கோட்டு போட்டே சந்தோஷம் உல்லாசம். ஏதோ நம்ம லக்குக்கு ஏதோ கிடச்சிருக்கு நல்லதான். ஏதோ ஒரு சீக்ரெட் மட்டும் நம்மளுக்கு ஏதோ இந்த லக்கி பிளாக் ஓப்பன் பண்ண ஒரு கிடச்சிருக்கு நல்லது சந்தோஷம். One cursed spin. தீ சவுர்னா போயிருக்கு. என் ஃப்ரெண்ட் அதை கத்திகிட்டே இருக்கான். ஆனால் வாங்க தேவையில்ல, அது மித்திக்கு தான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒன்லி சீக்கிரம் மட்டும்தான் வாங்கணும். கைஸ் பிரெயின் ராட் வந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். இது என்ன பிரெயின் ராட்டு? மித்திக்கு நம்மளுக்கு தேவையில்ல. அப்படின்னா பிரெயின் ராட் கார்டு தேவையில்ல. பிரெயின் ராட் கார்டு சீக்கிரட் தேவையில்ல. மித்திக் லக்கி பிளாக்னா தேவையில்ல. கைஸ் லீவ் பண்ணிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர். ஏன் சப்ஸ்கிரைபர் லீவ் பண்ணிங்க கைஸ்? இதெல்லாம் தேவையில்ல, செல் பண்ண சொல்லலாம் என் ஃப்ரெண்டை. கைஸ் இங்கே ஆக்டோபஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, செல் பண்ண சொல்லிட்டேன். ஸ்கிப்பிடி டாய்லெட் கம்மிங். கைஸ் தலைவர் சாமி ஏதோ ஒரு முடிவில் தான் வந்திருக்காரு இந்த நாள். கைஸ் சாமி ஏதோ முடிவில் தான் வந்திருக்காரு. ஸ்கிப்பிடி லக்கி பிளாக்ஸ்லாம் ஸ்பான் பண்ண போகிறாராம். பிரெயின் ராட் கன்னை போட்டோம். என் ஃப்ரெண்டு இங்கே வந்து நில்லை டக்குன்னு வாடா. அவன் வாட்டிக்கு ஏதோ சோம்பேறி மாதிரி மெதுவாக வந்துட்டுருக்கான். எனக்கு ஐயோ ஸ்கிப்பிடி டாய்லெட்டோ. ஸ்கிப்பிடி டாய்லெட் வாங்கியாச்சு. அடுத்து என்னது ஸ்கிப்பிடி இது வாங்க. கைஸ் எனக்கு இடம் இல்லை. அவன் வாங்க அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். டக்குன்னு வாங்கடா. பைத்திய மாதிரி இதை வாங்கி வச்சுருக்காங்க கைஸ். போனால் ஒன்று ஸ்கிப்பிடி நான் ஏம்னா இது வேஸ்ட்டு வீணா. நீ ஒன்று இனிமேல் ராக்கூடாது. நான் போனா கைஸ் இங்கே பாருங்க கைஸ் இனிமேல் என் ஃப்ரெண்டு விளாட மாட்டான். அது போல் நான் தான் விளாட போகிறேன்.